தாத்தா, என்ன தாத்தா ஜீவ நதியா? அப்பப்போ கண்ணை தொடச்சுன்னு இருக்கிறீங்க. ஆம் சொல்லுவாங்களே, அப்படியும் சொல்லலாம். எனக்கு அடிக்கடி கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. ஆனால் இந்த இப்படி வந்திருக்கிறதுனால எனக்கு என்ன சந்தோஷம்னா, அல்லது இந்த ஜீவ நதி சொன்னீங்களே, அந்த மாதிரி இந்த தண்ணி வந்துட்டு அதை நம்ம அதை எதுக்கான பயன்படுத்தலாமான்னு யோசிக்கிறேன். தாத்தா, அது எதுக்கும் பயன்பட முடியாது தாத்தா. அது கடல் நீரை போன்றது. உங்கள் தண்ணீரிலே வரும் என்னது, உங்கள் கண்ணீரிலே வரும் தண்ணீர் உப்பு கலந்துருக்குது தாத்தா. நீங்கள் அந்த தண்ணியை எதுக்காவது பயன்படுத்தலாமா நீங்கள் யோசித்தீங்கன்னா, உங்கள் கண்ணீரை ஆகாயத்துக்கு அனுப்புங்கள் தாத்தா. அது போகிற வழியில் அப்படியே அதை ப்யூரிஃபை பண்ணி வரும்போது அது குடிநீராக வரும். கண்ணிலே வந்தது அப்படியே கீழே வந்து வாய்க்கு வந்த மாதிரி அது குடிநீராக மாறும் தாத்தா. இந்த மாதிரி எல்லாருடைய கண்ணிலும் வர தண்ணியெல்லாம் கடலுக்கு கடல் நீரை மாதிரி மேலே அனுப்பி அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி நம்ம அதை பயன்படுத்தலாம் யோசிக்கிறோம். ஏன்னாக்கா எல்லா கண்ணிலும் தண்ணி அதிகபட்சமானவங்க ஓகே, அதெல்லாம் வேண்டாம். ஓகே சொல்லுங்களே. சொல்லுங்க தாத்தா. கேளுங்க. என்ன தாத்தா ரொம்ப கேப் விட்டுக்கிறீங்க? இல்லை, நான் ஏதோ பேச வந்தேன், மறந்துட்டேன். என்ன காரணம்னா, எனக்கு இப்போ கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. இந்த பசி வந்தால் பத்தம் பறந்து போயிடும் சொன்னாங்களே. அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும்னு நினச்சேன். இந்த பசியின் காரணமாகத்தான் நான் ஏதோ சொல்ல நினைத்ததெல்லாம் மறந்துட்டேன். ஓகே சொல்லுங்களே, நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன்.